மக்களே, இன்றைக்கி நான் தங்க போகிற ஹோட்டல் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 15 மணி நேரத்துக்கு 7000 ஜாப்பனீஸ் எண்ணு. நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 3500 தான் வச்சுக்கோங்களேன். ஸோ 140 நம்பர். ஸோ இந்த ஒரு இதுதான். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார் பார்க்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமராலாம் வச்சுருக்காங்க. முன்னாடி நம்ம காரை மூடிக்கிறத அந்த விட கவர் போட்டு மூடிக்கலாம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போது உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு மிஷின் இருக்குது. காமனாக எல்லா இதுலேயும் இருக்கிறது தான். இங்கேயே நம்ம வந்து ஷூவை கைட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இதுவை போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மசாஜ் ஏரியான்னு நினைக்கிறேங்க. இந்த இடம் வந்து ஓப்பனாக குளிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குங்க. அப்பாடி, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரூம்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே உள்ளே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சும்மா இது என்னமோ பெட்ரூம் மாதிரி இருக்குதுங்க. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுனா இருக்குது. இங்கே வந்து உங்கள் ஹாட் பாத் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அப்படி ஸ்டீம் வரும் நல்லா சுட சுட. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். சும்மா பாத்ரூம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், ஏர் பெட் மாதிரி. அப்படியே நம்ம போட்டுக்கின்னு படுக்கிறதா இருந்தால் பத்துக்கலாம் பொழுது. எவ்வளோ பெரிய டிவி பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் வந்து லவ் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா சும்மா மசாஜ் சேர் பாருங்கள், மசாஜ் சேரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேருங்க. என்ன முகம் வாஷ் பண்ணுறதா பெண்களுக்கு, ஏன்னா முகம் வாஷ் பண்ணுறது இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பொழுது. அதுக்கே வந்து பாருங்கள் டிவிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு நைட் ட்ரெஸ் போட்டுக்கிறது இங்கே வச்சுருக்குறாங்க. சரி வாங்க நம்ம முதல்ல மேலே போவோம் ரூமுக்கு. ஸோ கீழே நம்மளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போனோம் அப்படின்னா ரூம் வேறு லெவலுங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்லே வந்து போட்டிங்கன்னா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு சொகுசாக இருக்காது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. அப்பாடி. ஸோ மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி, இங்கே உட்காரத்துக்கு நம்மளுக்கு சோஃபா. ரூம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதை பாருங்கள், இந்த லைட் மட்டும் என்னமோ நின்று எரியுது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரூமு. சும்மா வேறு லெவலு. ஸோ இந்த ரூம் தான் வந்து வெறும் 3500 நம்ம ஊர் காசுக்கு. ஓகேங்களா. எவ்வளோ பெரிய டிவி பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 60 இன்ச்சஸ்க்கு அபோவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளுக்குள்ளே இந்த இன்டீரியரு, இந்த ஒரு இலுமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலு அப்படின்னு சொல்லாங்க. செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. ஓகேங்களா. ஸோ அடுத்தது அப்படியே நம்ம இங்கே போனோம்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கே கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்தது இல்லாமல் மேலேயும் உங்களுக்கு என்னென்னலாம் ஐட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேண்டு பெண்களுக்கு பாருங்கள், பிங்க் கலரில் ரேசரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ மேக்கர்னு நினைக்கிறேன், காஃபி மேக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எடுத்து நம்ம இதில் போட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ்னரு, வைஃபை ஃப்ரீயாக இருக்குது. அப்படியே நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே மைக்ரோவேவ், ஓவனு, ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதனா வேணும் அப்படின்னா விட ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம ஜப்பானில் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டரு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக அடல்ட் டாய்ஸு. இது ஒரு அடல்ட் ஹோட்டல் இல்லையா, அதனால் இங்கே வந்து கராவோகே பார்த்திங்கன்னா கராவோகே தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சார்ஜிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சீனரிஸ்லாம் சான்ஸே இல்லை. இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடல்ட் டாய்ஸ். ஓகேங்க. இந்த ஒரு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தவறாமல் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். நீங்கள் ஜப்பானுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டார்ச்லாம் வச்சுருக்காங்க. நம்ம நைட்டில் ஏன்னா நம்ம இது போனோம் அப்படின்னா ஸோ டார்ச் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு யோசிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஒரு ஹோட்டலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. ஜப்பான் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹோட்டல்லாம் வந்து மிஸ் பண்ணாதீங்க.